மாநில அரசு என்ன செய்ய முடியும்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறேன்ல, நான் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுன்னு இந்த நாற்காலியில் உட்கார்ந்த போது என் மீனவனை தொட்டான்னா காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலை வெளியில் வந்துடுறேன். தொட சொல்லுங்க, அவனுக்கு தெரியும். அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாத 10,000 கோடியை கொட்டி தேர்தல்ல நீங்கள் உங்கள் அப்பா அப்புறமா மகன் ஒன்றுமே செய்ய முடியாத பதவிக்கு எவ்வளோ வளையிறீங்க குடும்பமா? ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல அந்த பதவிக்கு. எதுக்கு இவ்வளோ பாடுபடுறீங்க? 10,000 கோடியை கொட்டி தேர்தல் எதிர்கொள்வீங்க. பிரசாந்த் கிஷோர் வர்றாரு, அவர் வர்றாரு. இது ஒன்றுத்துக்கும் உதவாத பதவி. இதுக்கே இவ்வளோ அல்லாடுறீங்க. அது தமிழக அரசு தான் நீங்கள் கேட்கணும். என்கிட்ட கேட்டேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 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 எப்படி பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிற காங்கிரஸ் அரசு, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு அப்படின்னா தேர்தலில் உனக்கு ஒரு சீட்டு கூட இல்லை, உன்னோட தேர்தல் உடன்படிக்கை இல்லை அப்படின்னு கூட்டணியாவது முறிக்கணும்ல. குறைஞ்சபட்சம் அதையாவது செய்யணும்ல. இப்போ எனக்கு தண்ணி தரணுன்னாலும் பரவாயில்ல, என் இனத்தை கொன்று குவிச்சாலும் பரவாயில்ல, கச்சத்தீவை கொடுத்துட்டு எடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை கூட்டிகிட்டு வருவேன், நீங்கள் போட்டு போட்டுருவீங்கன்னா ஒரு மானங்கட்ட இனமாகவே எங்களை மதிக்கிறதுனால தான் இது வெறுப்பாக இருக்குது. தண்ணி தவிச்ச வாய்க்கு தண்ணி தராதவனுக்கு என் வாக்கு இருக்கு. அது எப்படி உங்களுக்கு அப்படிதான் பேச முடியுது? அது வேற கட்சி, இது வேற கட்சி அப்படின்னா அதுக்கு பேர் காங்கிரஸ் தானே, அதுக்கு ஒரே தலைவி தானே, ஒரே தலைவர் தானே. அப்புறம் தேச ஒற்றுமையை வலியுறுத்தினா நடந்து போனார் அவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி. எங்க இருக்கு தேச ஒற்றுமை? இந்திய மருத்துவ குழு இருக்குல்ல, மருத்துவ கவுன்சில் இருக்குல்ல, மெடிக்கல் கவுன்சில், என்னை அங்கீகரிக்க வேணாம்னு நான் சட்டம் போடுவேன். நான் வந்தால் போடுவேன். உன் வேலையை பாருங்க. சந்திரசேகராவை குறைஞ்சபட்சம் நீட்டில் 100 விழுக்காடு என் மாநில பிள்ளைகளுக்கு தான் வாய்ப்புன்னு சொல்கிறாரு பாருங்க. அதையாவது செய்யணும்ல. ஆனாலும் நாங்கள் பாருங்கள் அந்த காங்கிரஸ் ஓட்டு போடுவோம். அவள் தண்ணி தரலைன்னாலும் போடுவோம். ஏதோ அப்படி உணர்வு கிட்ட ஒரு கூட்டமாக நாங்கள் மாற்றிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. காங்கிரஸ் தரப்பில் செல்வ பெருந்தகை வந்து அந்த மாநிலத்தில் இருக்க காங்கிரஸ் கட்சி வேற, தமிழ்நாட்டில் இருக்க மாநில கட்சி தலைவர் யாரு? தலைவர் யாரு? தலைவர் எல்லாம். அப்புறம் கொள்கைகள் மாறுபடும். அப்புறம் அது என்ன தேசிய கட்சி? இது ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கையை வச்சுக்கிறது கட்சியா? அதுக்கு பேர் கட்சிய? கர்நாடகான்னு வரும்போது கர்நாடக மாநிலம் ஆயிடுற, நீ கேரளான்னு வரும்போது கேரளா மாநிலம் ஆயிடுற. அப்புறம் இந்திய இறையாண்மை, ஒருமைப்பாடு, தேசப்பற்றுலாம் என்ன இதுக்கு பேசுற? எதுக்கு பேசுற? தேசப்பற்று, தேசிய ஒருமைப்பாடு அதெல்லாம் தமிழனுக்கு மட்டும்தானே, மற்றவனுக்கு இல்லையே. எங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கணும், வேற யாருக்கும் இல்லை. நீ ப்ளூடூத் வச்சு தேர்வு எழுதுறான்ற இந்த வாட்டி கண்டுபிடிச்சிருக்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி எழுதியிருப்பான்? இதுக்கு முன்னாடி அப்ப நீ போலியான மருத்துவர், போலியான அதிகாரி, ஏதோ ஒன்று நடக்குது. அது நீட்டு வேற எங்கேயாவது போய் நீட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மகன் உட்கார்ந்தான்னா, இப்ப நான் வந்துட்டு வச்சுக்க நீட்டா அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்கிறேன் தம்பிட்ட. நீங்க எதுவும் இப்போ ஊடகத்தில் இருக்கல, சரி. இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதி வாரேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் பெருமக்கள் யாரு? பழைய பாடத்திட்டம் அது ஏற்கனவே இருக்கிற பாடத்திட்டம், ஏற்கனவே இருக்க பேராசிரியர் பெருமக்கள். அப்புறம் எங்கிட்ட புதிய மருத்துவர், தரமான மருத்துவர் எங்க வருவாரு? அதே தானே. அப்ப ஏற்கனவே படிச்சு வந்த உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர் ஜவஹர் பழனியப்பன் குமுதம் அந்த நிறுவனர் எங்க ஐயா அமெரிக்காவில் உலக நாடுகள் முன்மைக்கு எங்காலும் மருத்துவராக இருக்காங்க. லண்டன், எல்லா நாடுகளையும், சிங்கப்பூர், மலேசியா, எல்லா நாடுகளையும்.